ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோன்னா பெங்களூர் சர்ஜாபுரா கசவனஹள்ளின்ற ஒரு பிளேஸில் தான் இருக்கோம். ஸோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கேயும் ஒரு டூலெட் போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அதனால் பார்க்கலாம் இங்கே எந்த ரேஞ்சில் வீடெலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ வீடு தேடிட்டுருக்கோம். வீடு நல்லா இது பண்ணியிருக்காங்க. பிரச்சனை என்னென்னா 2 ஃப்ளோர் ஆஃபீஸாக 2 ஃப்ளோர் அவங்களுக்கு வந்து வீடா. சரி வாங்க பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த வீடு தேட போகலாம். வாங்க இங்கே வீடு தேடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி என்ன ரொம்ப ஒரு மாதிரி சோதனையா இருக்குது. டூலெட் போர்டே போடலங்க சுரேஷனா. புது வீடு சுரேஷனா, புது வீடு பார்த்தீங்கன்னா டூலெட் போர்டே போடல. ஆனால் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல அவங்க இருப்பாங்க. ஆனால் எந்த அந்த நோப்பர் அது வேறு டாட்டா பேயோடது என்னமோ போட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது புது வீடுரா. இந்த ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய புது புது பில்டிங்ஸ் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா வேணால் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். பாருங்க எவ்வளோ புது புது வீடு பார்த்தீங்கன்னா. இதுவும் புது வீடு. இதுவுமே புது வீடுடா. எல்லாம் புது வீடு தான். ஆனால் டூலெட் போர்டே இல்லைங்க எங்கேயுமே. எல்லாம் வந்து ஆக்கியபை பண்ணிட்டாங்க போல். ஸோ இது பார்த்திங்கன்னா சர்ஜாபுரா கசவனஹள்ளின்ற ஒரு ஏரியாவில் தான் இந்த வீடு நாங்கள் தேடிட்டுருக்கோம். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஆல்ரெடி எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. சரி நிறையா டூலெட் இங்கேயுமே இருக்குது வீடு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் வந்தோம் இங்கே தேடலாம்னு சொல்லிட்டு. இந்த ஏரியாவில் இருக்குதுன்னு சொன்னதுனால 2-3 BHK நோ brokers or agent ப்ளீஸ். ஸோ கால் பண்ணு. எவ்வளோவா? 2 BHK இல்லையா 3 தான் இருக்கும். 3 பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. என்னடா அது வீடு டூலெட் சிங்கிள் ரூம் வேணாம்டா. பார்ப்போம்டா எப்படி தான் இருக்குன்னு. எவ்வளோ ரூம்னா உனக்கு ஒரே ஒரு ரூம் தான் அது. இது சரி. இந்த வீடு செமையாக இருக்குது. ஒன்று ஆர்கேன்னு வர மாதிரி வரும். டூலெட் சிங்கிள் ரூம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஏரியாவில் வீடு தேடிட்டு இருக்கோம். புதுசாக பில்டிங்ஸ் இருக்குது. ஆனால் டூலெட் 2 BHK தான் இருக்குண்ணா. 2 BHK பார்ப்போம். புதுசாக தான் இருக்குது. மேடம் இல்லை டூலெட் போர்டு ನೋಡಿದ್ವಿ 2 BHK. அது ಎಷ್ಟು ரெண்டு அட்வான்ஸ் 3rd ஃப்ளோரில் தான் இருக்கா? ஆமாம். சரி வாங்க போய் பார்ப்போம். வாஷ்ரூம் எங்கே? நல்லா இருக்குடா வாஷ்ரூம் எல்லாம். இதெல்லாம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் பாருங்க. அண்டு பால்கனி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. நல்லா பெரிய வீடு தான். 2 BHK 32,000. இது குட்டி ரூமாடா. இது ஒரு பெட்ரூம். கபோர்ட் நல்லா இருக்கு. கபோர்ட் சூப்பராக இருக்கு. வெளிச்சம். இது ஒரு பெட்ரூமா? இது ஒரு ரூமா? சேம் கபோர்டு தான் இல்லை. ஆனால் இந்த ரூம் நல்லா இருக்கு. இது ரெஸ்ட் ரூமோட இது ரெஸ்ட் ரூமா? இது பால்கனி நல்லா அழகாக இருக்கு. 2 BHK 32,000. இது வாஷ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம்ல. நல்லா உட்காரலாம் சாயந்தரம். இந்த வீடு பார்த்திங்கன்னா 2 BHK 32,000க்கு பரவாயில்லடா. அவ்வளோ. ஆமாம் இவ்வளோ பெரிய வீடு. ஆமாம் நல்ல வீடு, நல்ல பெருசாக இருக்கு. நல்ல பெரிய வீடு 32,000. வாஷ்ரூம் வந்துருக்குது. என்ன வேணுன்ற அளவுக்கு வச்சிருக்காங்க. கரெக்டாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க ஒருத்தர் தான். ஆமாம் ஒருத்தர் தான். தாடா வா.
சரி வா போ. இது பார்த்தீங்கன்னா கேபிசி லேஅவுட்ல இருக்கிற சிஎல் லேஅவுட். கேபி சிஎல் சிஎல்லா சிஎல் லேஅவுட்ல இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா 32,000. பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போன vlogலலாம் பார்த்ததை விட இங்கே கொஞ்சம் ஹை ரேட்டாக இருக்குது. ஓ சுரேஷனா இங்கெல்லாம் வீடு கிடைச்சா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அந்த அளவுக்கு நம்மளும் வந்து பே பண்ணால் நல்லா இருக்கும். 32,000. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 17 கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய வீட்டில் இருந்தார். ஸோ மேபி கிடைக்கலாம் கம்மியிலன்றதுனால தான் வந்தோம். சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹை ரேட் 2 BHK. ஆனால் வீடு செமையாக இருக்குது. வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக 32,000க்கு ரொம்ப பெருசாக செம்மையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பிட்டாரு பாருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு நம்ம பார்க்க போகிறோம். கால் பண்ணி 9620. இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு 32,000 எல்லாம் ஓகேன்னா நிஜமாக சொல்கிறேன் இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் வீடு தேடுங்க. செம்மையான வீடு புதுவான வீடுங்க. ஆனால் இது டூலெட் போர்டு ನೋಡ್ವಿ 1 BHK ಇದಾ ಇಲ್ಲಿ ಶಿವಗಂಗಾ ನಿಲಯ 1 BHK. ಎಷ್ಟು ಬರುತ್ತೆ 1 BHK? ಹೌದಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು. 20,000. இதெல்லாம் ஃபுல்லாக ப்ரோக்கருங்க தான். அங்கே பாரு தெரியுதா உனக்கு? அப்படியா? இந்த மாதிரி நம்ம பார்க்க வேண்டாம். அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக போட்டிருப்பாங்க. பார்த்தீங்களா நாங்கள் நேற்று நாங்கள் போனதுல இந்த மாதிரி போர்டே இருந்தில்ல. பார்த்தீங்கன்னா சுரேஷன் ஐயப்ப நகர்லாம் இருந்துச்சுல்ல. நாங்கள் அந்த ஐயப்ப நகர்ல இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் நிறைய ஃப்ளெக்ஸ் எல்லாம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி போர்ட்ஸை வச்சு இப்போ எழுதி நம்ம அந்த இது ஃப்ளெக்ஸ் தான் போனோம். இது சந்திரலேகா அந்த சந்திரலோகாவோடது சந்திரலோகாவோடது ஃப்ளெக்ஸ் தான். பார்த்தீங்கன்னா இங்கே அநியாயம்டா ரெண்ட்டு. ஸோ அடுத்து போல அவ்வாங்க நம்ம அடுத்த வீடு இது கம்மியில் கிடைக்குமான்றது. ஆனால் 32,000 அவங்களுக்கு இதே இல்லைன்னா வேணால் வந்து இந்த ஏரியாலாம் சர்ச் பண்ணிக்கலாம்ல. இல்லைன்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் எல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா 1 BHKவே எவ்வளோ சொல்கிறாங்க? 20. 1 BHKவே பார்த்தீங்கன்னா 20 சொல்கிறாங்க. இன்னொரு வீட்டுக்கு தான் போகிறோம். ஒரு 4 வீடு கேட்க போகிறாங்க. 4 வீட்லேயும் சேம் ப்ரைஸ்னால் இந்த ஏரியாவை நாங்கள் அப்படியே விட்டுற போகிறோம். கரெக்டாக மகேந்திரா? அழகாக இருக்குல்ல ஏரியா. சூப்பராக இருக்குது. ஆனால் ரெண்ட்டு தாண்டா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏரியா சூப்பராக இருக்குல்ல அதுக்கு தான் ரெண்ட்டு போல். ஆனால் இவ்வளோ எல்லாம் இருக்க வருவாங்க. நம்ம தான் வர மாட்டோம். அவ்வளோதான் இவ்வளோ ரெண்ட்டுக்கெல்லாம். புது பில்டிங் டூலெட் போர்டு. ஸோ அடுத்து ஒரு புது பில்டிங்கில் தான் நம்ம இப்போ வீடு பார்த்துட்ருக்கோம். வீடு சூப்பராக இருக்கா. ரெண்ட்டு தான் எவ்வளோன்னு தெரியலையே. கேட்டு பார்ப்போம்ல. குஜராத்லையா இருக்காங்க? எப்படி சுரேஷனா நீங்க மட்டும் கம்மி ரேட்ல இருக்கீங்க? சொல்லுங்க. அல்ல இந்த ஏரியால பாத்தீங்கன்னா 2 BHKக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு கொடுத்திருக்கீங்கல்ல. அதனால தான் நாங்க இங்க சர்ச் பண்ண வந்தோம். போன் எடுக்கல. அடுத்த நம்பர்மா அப்டேட் போட்றேன். ஸோ இந்த வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா ஃபோனே எடுக்கல. எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்கலான்னா ஃபோனே எடுக்கல. சரி வாங்க நம்ம அடுத்து போகலாம். அடுத்த ஒரு ಟೂಲೆಟ್ ಬೋರ್ಡ್ ಗೂರ್ಕಾ ಗೇಟ್ மாதிரி இருக்குடா. ಎಷ್ಟು ಓನರ್ ರೆಂಟ್? ಮ್ಯಾರಿಡ್ ಇವಾಗ ಟೆನೆಂಟ್ ಇದ್ದಾರಾ? ಮನೆ ನೋಡ್ಬೋದಾ? நீங்க வீடு தேடும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டான வீடு ஒரு மினிமம் ஆச்சு ஒரு 20. 101 ஏன்னா ஒரு வீட்டு ஒரு ப்ரைஸ், இன்னொரு வீட்டு ஒரு ப்ரைஸாக தான் இருக்குது. விளாகராகவே ஆயிட்டடா. பார்த்தீங்கன்னா நம்ம ஐயப்ப நகரெல்லாம் தேடணும்ல. ஓரளவுக்கு ரேஞ்சா ரெண்ட் இருந்துச்சு. பஸ்ஸுமே ஓரளவுக்கு கிட்டே இருந்துச்சு. ஆனால் இங்கே நமக்கு ரேட் அதிகம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எலக்ட்ரானிக் சிட்டி பக்கம், அதனால சர்ஜாபூர் பக்கம், சில்க் போர்டு பக்கம் பஸ் இருக்கு. இங்கே நடந்து போனாடி மெயின் ரோடு இருக்கு. ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மரம் வச்சு ஃபுல்லா ஸ்கூல்ஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஸோ வரோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ மேலே போயிருங்கன்னு சொல்லிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா யாரும் வரல. அதனால் நம்ம ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சர்ஜாப்பூர் இந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா வீடுல சர்ஜாப்பூர் இல்லை, சர்ஜாப்பூர் கசவனஹள்ளி இந்த ஒரு ஏரியால தான் நம்ம வீடு தேடணும். பார்த்தீங்கன்னா வீடு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1 BHK பார்த்தீங்கன்னா 1 BHK பார்த்தீங்கன்னா ரேராக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2-3 BHK தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 1 BHK எவ்வளோ இருக்குதுன்னா மினிமம் 20-21 எபோ தானே ரெண்ட்டு 1 BHK.
ஸோ அதனால் நம்ம இங்கே வீடு தேடுறது ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம். இந்த ஏரியாவில் நம்ம பார்த்திங்கன்னா 1 BHK இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் ரேர். அண்ட் 2 BHK 33 அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் இங்கே வந்துக்கலாம். நிஜமாக வீடெல்லாம் சூப்பராக இருக்கும். சரிங்க, நம்ம vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட வீடு தேடுற பயணம் இன்னுமே தொடருகின்றது. சரிங்களா, பை.